அஞ்சாதே படத்தை தொடர்ந்து சாலையோரம் படத்துல வில்லனா மிரட்டும் பாண்டியராஜன். அஞ்சாதே படத்துல வில்லனா நடிச்ச நடிகர் பாண்டியராஜன் சாலையோரம்ன்ற படத்துல மறுபடியும் வில்லனா நடிக்க இருக்காராம். இந்த படத்தை பி. வாசு கிட்ட உதவி டைரக்டரா பணிபுரிஞ்ச மூர்த்தி கண்ணன் டைரக்ட் செய்யறாரு. தன்னோட காமெடி மற்றும் குடும்ப பாங்கான படங்கள் மூலமா மக்கள் கிட்ட அமோக ஆதரவை பெற்றவர் இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜன். பிரபல நாயகனாக வலம் வந்த பாண்டியராஜன் இடையில சில காலம் சினிமாவை விட்டு விலகி இருந்தாரு. பின்னாடி மிஷ்கின் இயக்கத்துல நரேன், பிரசன்னா மற்றும் அஜ்மல் நடிப்புல வெளியான அஞ்சாதே படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. இதுவரைக்கும் காமெடி நடிகரா மட்டுமே அறியப்பெற்ற பாண்டியராஜனோட வில்லத்தனமும் மக்களை கவரத்தான் செஞ்சது. இப்போ மீண்டும் ஒரு படத்துல வில்லனா நடிக்கிறாராம் பாண்டியராஜன். சாலையோரம்னு பெயரிடப்பட்ட இந்த படத்துல புதுமுகங்கள் ராஜ், செரீனா ஆகிய 2 பேரும் ஹீரோ ஹீரோயினியா நடிக்க சிங்கம்புலி, முத்துக்காலை, லொல்லு மனோகர், மலையாள நடிகர் நசீர் ஆகியோரும் நடிக்கிறாங்க. சிங்கப்பூர் தமிழரான சேதுராம் இசையமைப்பாளரா அறிமுகமாறாரு. தினேஷ் ஸ்ரீனிவாசன் ஒளிப்பதிவு செய்யறாரு. ஸ்மைலி பிக்சர்ஸ் சார்பில் முருகன் சுப்பராயன் தயாரிக்கிறாரு. இந்த படத்துல அப்பாவை பத்தின பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கான். அது டைரக்டர் மூர்த்தி கண்ணன் எழுதியிருக்காரு. சாலையோரம் படத்தோட பெரும்பகுதி சென்னை புறநகர்ல அமைஞ்சிருக்கும் குப்பை கிடங்குகள்ல படமாக்கப்பட்டிருக்கான்.